ஓகே. ஹலோ ஆல், இது ஒரு ரெக்கார்டட் செஷன் தான். இன்னைக்கு ஈவினிங் லைவ் வர முடியாது அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு ரெக்கார்டட் செஷனாக கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு நம்ம செஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராயல் பாஸ் வந்து பொங்கல் ஆஃபராக 767 அப்படின்ற ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் ப்ரைஸை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிடும். சரியா? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் அப்ளிகேஷன் சம்ஸும் எக்ஸாக்ட் எக்ஸாம் லெவலில் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் அண்ட் அப்ளிகேஷன் சம்ஸும் பார்க்குறோம். சரியா? ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு காலம் காலம் எம் அண்ட் காலம் என் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பி கியூ ஆர் அப்படின்னு சொல்லி 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்க சால்வ் பண்ணிட்டு அடுத்து கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூட்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். சரியா? பார்க்க சிம்பிளா இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே நமக்கு தப்பு நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதாவது என்னன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து இந்த சான்சஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ரொம்ப அதிகம். நம்ம நினைப்போம் குவாட்ராட்டிக் வந்து ஈஸி தான், கண்டிப்பா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலே போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் முடியாது. நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து தான் அந்த ரூட்ஸை அந்த வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ற மாதிரி இதுல வைப்பாங்க மெயின்ஸ் லெவல் சம்ஸ்ல. சரியா? பிலிம்ஸ் மாதிரி அப்படியே டிட்டோவா கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு இதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. யூஸ்வலா நம்ம லைவ்ல என்ன பண்ணுவோம், அதே மாதிரி லைவ்ல ஒரு 2 மினிட் 1 மினிட் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ 1 மினிட் எடுத்து நீங்க பாஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டு அடுத்து நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களோட லெவல் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? அதனால நான் அதை சொல்றேன். சரியா? சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸ் டைம் கொடுத்தே நான் வந்து சம்ம சால்வ் பண்றேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்துருப்பீங்க காலம் 1 காலம் எம் அண்ட் காலம் என் அப்படின்னு சொல்லி 2 காலம் இருக்கு. காலம் எம்ல வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பி கியூ ஆர். சரியா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாதான் நம்ம கீழே இருக்க ரூட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். Pன்ற ஈக்குவேஷன் இதுல என்ன கொடுத்துருக்கான், x is equal to 14 into 4x minus 1 சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம், வேற என்ன 14 டிவைடட் பை. ஓகேவா? அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதால இது வேல்யூ என்ன ஆயிரும், 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 ஆயிரும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும், 4x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0 ஆயிரும். மைனஸ் மைனஸ் சொல்றப்போ பிளஸ் மைனஸ் நமக்கு ரூட்ஸ் வரப்போகுது. அப்போ ஃபேக்டர்ஸ் என்ன வரும், 14 4. 14 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 2, இதை பண்ணீங்கன்னா 2 இது எல்லாமே பிரைம் நம்பர். இதுக்கு மேல ஃபேக்டர் பண்ண முடியாது. நமக்கு என்ன கிடைக்கணும், 1 கிடைக்கணும். அப்போ 8 7 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது, 1. கோஎஃபிஷியன்ஸ் இருக்கிறது வேல்யூ அதை போட்டுக்கணும். அப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ என்னது 2 வரும். 1 ஆஃப் த ரூட் மைனஸ் 7/4. அப்போ பிக்கு இது மேட்ச் ஆகுது. ஓகேவா? அப்போ p இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது மேட்ச் ஆகுது. p இஸ் ஈக்குவல் டு 3 இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ கண்டிப்பா இன்னொன்னையும் பார்க்கணும். அடுத்த ஈக்குவேஷன்ஸ் q என்ன கொடுத்துருக்காங்க, qல y ஈக்குவல் டு ஹோல் பிராக்கெட் ஆஃப் மைனஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 21 divided by 19 இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 19y is equal to minus 4y square minus 21. அப்போ மொத்தமா இங்கிட்ட எடுக்கும்போது 4y square plus 21 minus plus 19y. அதாவது இப்படி இருக்கும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். 4y square plus 19y plus 21 plus 19y is equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா plus plus minus minus வரணும். இங்க 21 4 ஃபேக்டரைஸ் பண்றப்போ 7 3, இங்க வந்து 2 2. அப்போ நமக்கு 19 வரணும். ரெண்டுமே மைனஸ். அப்போ வேல்யூ என்ன வரும், 3 2s are 6, 4 4 3s are 12 7 19 வந்துரும். ஓகேவா? முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வரும், 3 மைனஸ் 3 வரும். மைனஸ் 7/4 இருக்கு. அப்போ கியூக்கு நமக்கு எதெல்லாம் வரும், 2 ஈக்குவேஷன் வரும். அதாவது மைனஸ் 3 அப்படின்னு வந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னும் சூட் ஆகும், அதே நேரத்தில் மைனஸ் 7/4 சூட் ஆகும். அப்போ அந்த ஆன்சர் என்னது, 3 அப்படின்ற காலம்ல இருக்கிற அந்த வேல்யூவும் சூட் ஆகும். அப்போ Q 1 and 3 வரணும். அப்போ அது இதுல இருக்கு, ஃபர்ஸ்ட் இதுல இருக்குது. இப்பயே நீங்க மேக்ஸிமம் ரிஸ்க் எடுத்து இதை சூஸ் பண்ணிட்டு போகலாம். நல்லா தெரியும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிட்டு போகலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் கரெக்டா தான் பண்ணுவேனா தெரியல அப்படின்னா நீங்க தாராளமா டைம் இருந்தது அப்படின்னா ஆரோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. ஆரோட ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3x minus 10 is equal to 8 by z இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ என்ன வரும், 3z ஸ்கொயர்
minus 10z அப்போ plus 8 இந்த சைடு இருக்கிறது minus 8 மாறிடும் is equal to 0 minus minus plus minus factorize பண்ணீங்கன்னா 3 8 ஓகேவா 8 factorize பண்றப்போ 4 2 ஓகேவா அப்போ 12 2 டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கீழே 3 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 4 ன்னு வரும் இங்க minus 2 by 3 அப்போ இதுக்கு minus 2 by 3 தான் வருது அப்போ r is equal to 2 தான் கரெக்ட் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கிளியரா புரியுதுங்களா புரியல அப்படின்னா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஆஃப்லைன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா கிளியரா ஓகே நெக்ஸ்ட் சம் இந்த சம் ஒரு 30 செகண்ட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன் அந்த டைம் எடுத்து என்ன பண்ணணும்ன்றது பாருங்க அடுத்து நீங்க அதை சால்வ் பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு ஃபைன் விச் ஆர் த ஃபாலோயிங் இந்த இடத்துல நீங்க இதையும் பார்க்கணும் அதாவது விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கான் எது நாட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணணும் சரியா ஓகே கீழே கொடுத்துருக்கறதுல சரி இப்போ ஃபர்ஸ்ட் p அப்படின்ற ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம் p என்ற ஈக்குவேஷன் என்ன இருக்கு x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 12.5 என்னது 1 by 8 1 by 8 into 168 plus 4% 4 by 100 into 225 ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா இது 4 பார்ட் இது என்ன ஆயிடும் 9 பார்ட் ஆயிடும் 4 4 இங்கே கேன்சல் ஆயிடும் இங்கே 8ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 21 ஆயிடும் அப்போ மொத்தமா இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இங்க ஒரு 21 இது பிளஸ் இங்க ஒரு 9 மொத்தமா 30 plus 30 இந்த சைடு வரப்போ minus 30 is equal to 0 அப்போ plus minus சொன்னா minus plus இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணாலே 6 5 are 30 ஓகேவா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1 இதுதான் கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்ல அப்போ p ன்ற ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன வேல்யூ வரப்போகுது -6 plus 5 அப்போ p க்கு -6 மட்டும் தான் இருக்கு +5 இல்ல அப்போ p is equal to 1ன்றது கரெக்ட் அப்போ இந்த ஆப்ஷன் எடுக்க முடியாது p is equal to 2ன்றது கரெக்ட் இது இங்க கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கான் அப்போ p is equal to இதை எடுக்க முடியாது இதையும் எடுக்க முடியாது கரெக்ட்டுங்களா ஆல் ஆர் கரெக்ட் மேபி வரலாம் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம ஆல் ஆர் கரெக்ட்னு சொல்ல முடியும் அடுத்து qன்ற ஈக்குவேஷன் qன்ற ஈக்குவேஷன் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும் y ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர்னு சொல்லும்போது என்னது 400 வருமா இது வந்து 400 இதோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 441 இது ஸ்கொயர் ரூட்ல போடணும் அப்ப வெளியில இருந்து இருக்கும்போது 21 இதெல்லாம் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும் இது சம்ல செஞ்சு கண்டுபிடிக்க கூடாது ஓகேவா அப்ப இது 21y அடுத்து பிளஸ் 22.5 இதுக்கு மேக்ஸிமம் ஃபேக்டரைஸ் வேல்யூ வராது அப்போ 225 by 1000 அப்படின்னு எடுத்துட்டு நீங்க 400ஆல மல்டிபிள் பண்ணுங்க இஸ் ஈக்குவல் டு 0 அப்போ 0 கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா 00 போயிடும் இங்க 2 இங்க 5 5 ஆல கேன்சல் பண்ணும்போது 4 5 19 மாறிடும் அப்போ y ஸ்கொயர் பிளஸ் 21y பிளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ 90க்கு ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் 9 10 இதை பண்ணீங்கன்னா 3 3 இங்க 21 வரணுமா அப்போ 5 2 வச்சுக்கோங்க 5 2 பண்ணீங்கன்னா 15 6 வராது 3 3 சார் 9 பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் ஸோ மைனஸ் மைனஸ் வரணும் 21 வரணும் 4 4 3 சார் 12 15 6 வருமா ஓகே இது 15 6 ஓகே முன்னாடி எதுவுமே இல்லை அப்போ ஆட் பண்ணும்போது 21 வந்துடும் அப்போ இதுக்கு நேரம் எது வரணும் 15 வரப்போ q-க்கு 1 வரணும் ஓகேவா அப்போ q1ன்றது நாட் ட்ரூ கிடையாது ட்ரூ அப்ப இந்த கேஸும் வராது சரியா அதே நேரத்துல 6ன்னு இருக்குது q-க்கு 1 வரலாம் 2வும் வரலாம் கரெக்டா q-க்கு -6 வரலாம் -15 வரலாம் அப்போ q2வும் என்னது இந்த இது ட்ரூல வராது நாட் ட்ரூன்னு வராது ட்ரூல வந்துடும் புரியுதுங்களா அப்ப ஆல் ஆர் கரெக்ட் இப்படி நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டே வரப்போ டைம் சேவ் பண்ண முடியும் புரியுதுங்களா இதுல எதுவுமே நாட் கரெக்ட் இல்லை எல்லாமே கரெக்டா தான் உட்காருது அப்ப ஆன்சர்ல எது நாட் கரெக்ட்னு சொல்ல முடியாது சொல்றதுக்குரிய ஆப்ஷன்ஸே இல்ல எல்லாமே கரெக்ட்ன்ற ஆப்ஷன் தான் நமக்கு கிடைக்கும் புரியுதுங்களா ஆன்சர் ஆப்ஷன் இ தான் வரும் இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்கோர் பூஸ்டிங் பார்ட்லாம் வர்றப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து அந்த இடத்துல கம்மியா யூஸ் பண்ண பழகணும் அப்படின்னாதான் கொஞ்சம் அதுக்கு அதுல கிடைக்கிற எக்ஸ்ட்ரா டைம்ஸை ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ்லயோ இல்ல ஒரு டிஐ கொஞ்சம் கஷ்டமான டிஐ இல்ல நல்லா ஃபாஸ்டா போற டிஐல அதிகமான சம்ஸ் இருக்கிற டிஐலயோ நீங்க உட்கார எடுத்து நிறைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேவா ஸ்கோரை வந்து அதிகமா ஆக்க முடியும் இது ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அடுத்து நான் சால்வ் பண்றேன்
ஓகே, நான் சால்வ் பண்ணட்டா? நீங்க போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதுல எது கேட்டிருக்காங்க, இஸ் ஆர் ஆர் நாட் கரெக்ட் தான் கேட்கறான். இந்த காம்பினேஷன்ல எதுதான் கேட்டுக்கிறான், நாட் கரெக்ட். இதுல இதுதான் நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் போலாமா? P எடுத்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 27x மைனஸ் 160 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் மைனஸ்னு சொல்லிப்போ பிளஸ் மைனஸ் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 160. 160 ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ 60 10. முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணும்போது டக்குன்னு ப்ரைம் நம்பர் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. சரியா? அப்படின்னா ஈஸியா முடியும். இங்க 52 வந்துருமா, இங்க என்ன வரும், 82 வரலாம், இல்ல 42 வரலாம். சரி இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி என்ன வேற ஏதாவது கிடைக்குதா பாருங்க. பிளஸ் மைனஸ் இருக்கனால ஒரு நம்பர் பெருசாவோ ஒரு நம்பர் சிறுசா இருந்து டிஃபரன்ஸ்ல தான் 27 கிடைக்கணும். அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 32, 4 8s are 32, 32 5 பண்ணோம்னா 27. அப்போ இது 32, இது 5, முன்னாடி ஃபேக்டர் எதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பா p is equal to என்ன வரும், 3ன்றது கரெக்டா வரும். p is equal to 3ன்றது கரெக்ட். அப்போ இது வரக்கூடாது. p is equal to 3ன்றது 2ன்ற ஆப்ஷன் இருக்கக்கூடாது. 2ன்ற ஆப்ஷன் என்னவாயிரும், கரெக்ட்னு ஆயிரும். அப்போ 2 வரக்கூடாது, 2 வரக்கூடாது, இந்த ஆப்ஷன் வரக்கூடாது, இந்த ஆப்ஷன் வரக்கூடாது. சரியா? ஓகே, அடுத்து q பார்க்கலாம். q ல என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் மைனஸ் 27y மைனஸ் 280 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் மைனஸ்ன்னு சொல்றப்போ பிளஸ் மைனஸ். அப்போ ரெண்டுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 280 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 7 4s are. அப்போ 40 பண்ணீங்கன்னா 4 10 கரெக்டா? அப்போ 27. இப்போ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. 5 2 இதை 2 2 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ல தான் உட்கார போகுது. அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா 7 5s are 35, 35னா 2 2s are 4, 4 2s are 8. கரெக்டா வரும். அப்போ 35 இது 8. அப்போ y is equal to செகண்ட் ஈக்குவேஷன் q is equal to 35 அப்படின்றது ட்ரூ. q is equal to 1ன்றது ட்ரூ. q 1ன்றது வரக்கூடாது. அப்போ 4 வரக்கூடாது. ஓகேவா? அப்போ 4 எங்கெல்லாம் இருக்கு, இது வரக்கூடாது. சரியா? 4 வரக்கூடாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, q கூட -8 இருக்கு, அதை கம்பேர் பண்ணவே இல்லை. அப்போ r கண்டுபிடிக்கணும். இப்போ r ஈக்குவேஷன் என்னது, z ஸ்கொயர் மைனஸ் 3z மைனஸ் 270 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் மைனஸ்னா பிளஸ் மைனஸ். இப்போ 270க்கு ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 9 30 வருமா? ஓகே, இது 3 3. அடுத்து இதை வந்து 3 10. இப்போ 5 2ன்னு பிரிக்கலாம், 5 2ன்னு பிரிக்கலாம். அப்போ மொத்தம் 3ன்னு உட்காரணும், ஒரு பெரிய நம்பர். அப்போ 3 3s are 9, 9 2s are 18, 3 5s are 15. ஓகேவா? இது 18 15 முன்னாடி எதுவும் கிடையாது. அப்போ 18 15 வேல்யூ என்ன வரும், -15. அப்போ r equal to 2ன்றது ட்ரூ. அப்போ 1 வரக்கூடாது. அப்போ 1 இது வரவே கூடாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரணும், only 3 and 5 தான் நாட் கரெக்ட். புரியுதுங்களா? only 3 and 5 தான் நாட் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். இந்த லெவல்ல தான் எக்ஸாம்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸும் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்லேயே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல கொஞ்சம் கஷ்டமான சம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து அதுதான் அது படிக்கக்கூடாதா, இதை மட்டும் தான் படிக்கணுமா அப்படிலாம் இல்லை. எப்படின்னா பேப்பர் எப்படி மாறினாலும் அந்த ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ மாடரேட்டும் பார்க்கணும், ஈஸியும் பார்க்கணும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டும் பார்க்கணும், எல்லாமே கலந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இதுல பார்க்கலாமா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க, அதே காலம் தான். ஆனா பட் இந்த இடத்துல என்ன சொல்றேன், எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி கேட்கறான். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் p அப்படின்றது எடுக்கலாம். p என்ற ஈக்குவேஷன் என்ன இருக்கு, x is equal to 92 divided by 3x plus 11 இருக்கு. சரியா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், 3x square plus 11x minus 92 is equal to 0. பிளஸ் மைனஸ்னா மைனஸ் பிளஸ்னு வரணும். அப்போ 92 இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 92 என்ன பண்ணலாம், 46 2ன்னு பிரிக்கலாம், 46 23 2ன்னு பிரிக்கலாம். 2 2s are 4, 4 3s are 12. ஆமா, 23க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் தான் 11. ஃபேக்டர் கோஎஃபிஷியன்ட் முன்னாடி 3 இருக்கறனால 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இந்த நேரம் 4ன்னு ஆயிடும். அப்போ -23 இல்ல பிளஸ் 4 இருக்கு. அப்போ p is equal to 2ன்றது கரெக்டா வரும். p is equal to true அப்படின்றது கரெக்டா வரும். p is equal to 1 தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா 1 வர போறது இல்ல. இப்போ ஆன்சர் ஆப்ஷன்ல என்ன வைக்க முடியாது, only 1 அப்படின்றது இருக்கவே இருக்காது. only 1 ட்ரூல வராது. கரெக்ட் தானே? none of true மேபி வரலாம், இல்ல 2 and 3 இல்ல 2 வரலாம். சரியா? ஓகே, அப்போ q எடுக்கலாம். q எடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும்,
பிளஸ் இது ரூட் ஆஃப் 169. அப்போ இதுல 13. இதுல வந்து என்ன ஆயிரும் 8. ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வரும் 5. அப்போ 5 y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20% என்ன எல்லாம் 1/5. 5 ஆல கேன்சல் பண்ணும்போது 1 7 17y. ஓகேவா? அப்போ இது இருக்கிற 17y பிளஸ் இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா எப்பவுமே 5 ஆல மல்டிபிள் பண்ணா இதை ஹாஃப் பண்ணி 0 சேருங்க 90. 9 6 ஆர் 54. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 144. இது ரூட்குள்ள இருக்கு. 144ல இருந்து ரூட்ல வெளியில எடுத்தீங்கன்னா என்ன வரும் 12ன்னு வரும். அப்போ இந்த இடம் என்ன மாறிடும் உங்களுக்கு 12ன்னு மாறிடும். அப்போ இது ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 17y மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லும்போது பிளஸ் மைனஸ் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 5 12 12 பிரிச்சீங்கன்னா 6 2 17 வந்திருக்கு. அப்போ இதையும் பிரிச்சுக்கோங்க 3 2 பிரிச்சுட்டீங்க அப்படின்னா 10 வராதே 4 3s are 12 5 வரும். ஓகேவா? அப்போ இது 12 இது 5 வரும். ஃபேக்டர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் முன்னாடி 5 இருக்கனால 5 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1. இங்கே கேன்சல் பண்ணும்போது என்ன ஆயிரும் 1 மட்டும் தான் வரும். 12 12 12 12 வரணும். வராது வராது. இது அடிஷன்ல தானே 17 உட்காரும். அப்போ இது மைனஸ் பிளஸ் இல்லையா? அப்போ ஃபேக்டர் மாறணும். இது பிளஸ் மைனஸ். ஸோ அடிஷன்ல அப்படி உட்காரும். இப்போ சிம்பிள் மேலே இருக்கனால வேற மாதிரி வரணும். இப்போ வந்து 14 20 3ல உட்காருமா? அப்போ 17 உட்காரும். இப்போ 5 போட்டீங்கன்னா வேலை என்ன ஆயிரும் இது 4ன்னு வரும். இது பிளஸ் 4 மைனஸ் 3/5 இல்லை. அப்போ கண்டிப்பா ஆர் வேல்யூ என்ன வரணும் 2ன்னு வரணும். ஆர் வேல்யூ 2ன்னு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் சாரி என்னடா கன்ஃபியூஸ் ஆகுது. Q வேல்யூ 2 வரணும். அப்போ இது கரெக்ட். இது கரெக்ட் 2 1 செகண்ட் 1 கரெக்ட். Q வேல்யூ 2 அப்படி கரெக்ட். நம்ம இன்னும் ஆர் போவே இல்லை. இப்போ ஒன்லி 2 இருக்குது 2 and 3 இருக்கு. அப்போ ஆர் கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். ஆர் வேல்யூ என்ன வருது நமக்கு z ஸ்கொயர் மைனஸ் 38z பிளஸ் 345 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 345க்கு ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. இங்க பிளஸ் மைனஸ் சாரி மைனஸ் பிளஸ்னா பிளஸ் பிளஸ்னு வரும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 69 அதுக்கப்புறம் 5. அப்போ இது வந்து 23 3. ஓகேவா? அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வேல்யூ என்னது 15 ஆட் பண்ணாலே 38 தான். அப்போ இது 23 அதுக்கப்புறம் இது ஒரு 15. முன்னாடி ஃபேக்டர் எதுவும் இல்லை. அப்போ டைரக்டா QRக்கு 3 தான் வரும். அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் எதெல்லாம் கரெக்ட்னு தான் கேட்கறான். ஆன்சர் ஆப்ஷன் 2 and 3. மோஸ்டா இந்த குவாட்ராட்டிக் கேட்கும்போது நாட் கரெக்ட் கரெக்ட் இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கவனமா இந்த இடத்த பார்த்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. நம்ம வாட்டு கடகடான்னு செய்யும் போது அந்த இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் ஃபுல்லா தப்பா போயிடும். நெக்ஸ்ட் இது ஒரு ரீசனிங் பேஸ் பண்ண குவான்ஸ் அப்ளிகேஷன் சம்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நான் சால்வ் பண்றேன். என்ன கொடுத்துருக்காங்க ஒரு டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ண ஒரு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் பேஸ் பண்ணி பண்ண போறோம். அப்போ நீங்க யோசிக்கணும் டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது க்ளூ கொடுக்குறோம்னா கண்டிப்பா அங்க டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க போறோம் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா டைரக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க டிராவல் தானே பண்ணுவாங்க. டிராவல் பண்ண என்ன வரும் டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் இது மூணு தானே ஆக்ட் ஆகும். கண்டிப்பா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு பண்ண போறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா இதை உட்காந்து ரீட் பண்ணி அந்த டைமை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வெட்டியா இதை ரீட் பண்ணி அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருக்கிற 30 மினிட்ஸை நல்லா எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப சொல்றதுதான். சரியா? அப்போ அந்த க்ளூஸை பொறுத்தே நம்ம எந்த டாபிக் இந்த டாபிக் நமக்கு தெரியுமா தெரிஞ்சா இதுல உட்காரலாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே இங்க என்ன கொடுத்துலாம் ராகுல் started from point A and walked 5 meter to the north to reach B. He turned right and walked 6 meter அப்படி சொல்லி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கான். அடுத்து என்ன சொல்லியிருக்கான் கீழே லாஸ்ட் லைன்ல அசியூம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கான். அதை பாருங்க. இது எப்பவுமே நம்ம கவனிக்கணும். அசியூம் சொல்லிட்டு
ஆல் டர்ன்ஸ் ஆர் 90 டிகிரி. எல்லா டர்னுமே எப்படி இருக்குன்னா கரெக்டா 90 டிகிரில தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் அப் டைரக்ஷன் இன் 2D பேப்பர் இஸ் நார்த் டைரக்ஷன். அதாவது நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல தான் நீங்க நார்த்னு ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காங்க. அப் டைரக்ஷன். ஓகேவா. சில சமயம் இந்த இடத்த மாத்துவான். இந்த அப் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க சவுத்துன்னு வைங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைரக்ஷன் நீங்க சவுத்துன்னு வச்சீங்கன்னா இதுதான் அவங்களோட நார்த்தா இருக்கும். நார்த் ரைட் சைட்ல இது ஈஸ்டா மாறும், இது வந்து வெஸ்டா மாறிடும். சரிங்களா. அதனால அவன் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாத்திக்கணும். இப்போ நார்மலா நார்த் தான் வைக்க சொல்லியிருக்கோம், நம்ம எப்பவும் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. எப்பவுமே அதுக்காக இந்த இதை வெயிட் பண்றது. லாஸ்டா இந்த லைனை வைப்பாங்க. நம்ம கடை நம்ம நார்த்துன்னு வச்சு செஞ்சுட்டோம்னு வைங்க, டோட்டலா தப்பா போயிடும். அதனால எங்கேயாவது இந்த நோட்ஸ் உள்ள கொடுத்துருக்கானா, இந்த மாதிரி சொல்லியிருக்கானான்னு கவனிச்சுட்டு அந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ராகுல் ஸ்டார்டட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. அப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, அது ஏல ஸ்டார்ட் பண்றான். அங்க இருந்து என்ன போறான், வாக் 5 கிலோமீட்டர் டு ரீச். அப்போ 5 கிலோமீட்டர் போறான் நார்த்ல. அங்க போயிட்டு என்ன பண்றான், பி ரீச் பண்றான். அங்க இருந்து ரைட் டர்ன் பண்றான். ரைட் டர்ன் பண்ணி எவ்வளவு போறான், 6 கிலோமீட்டர் போறான். அங்க போய் ரீச் பண்ணும்போது அவன் என்ன பண்றான், சி ரீச் பண்றான். சில இருந்து லெஃப்ட் டர்ன் பண்றான். வாக் அவுட் லெஃப்ட் அண்ட் வாக் 3 கிலோமீட்டர் டு ரீச் த பி ரீச் பண்றான். ஓகேவா. இந்த இடத்துல டி ரீச் பண்றான். தென் நெக்ஸ்ட் டர்ன் லெஃப்ட். இந்த இடத்துல இருந்து லெஃப்ட் திரும்புறான் அண்ட் வாக் த 12 கிலோமீட்டர். அப்போ 12னா இது வரைக்கும் ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 6, அப்பதான் 12 வரும். இங்க வந்துட்டான். இங்க வந்து ரீச் பண்ணும்போது எவ்வளவு ஆயிடுது, என்ன ஆயிடுது, ரீச் பண்றான். இந்த ல இருந்து ஃபைனலி ஹி டர்ன் ரைட் அண்ட் வாக்டு 5 கிலோமீட்டர். அப்போ ரைட்ல திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் போறான். அப்ப அங்க போகும்போது அவன் என்ன பண்றான், எஃப் ரீச் பண்றான். அவ்வளவுதான். இதுதான் அவனோட டோட்டல் டிராவல். ஓகேவா. இப்ப கொஸ்டின் பண்றான். அதே கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்கான், ராகுல் had to go back from F to A. Fல இருந்து ஏக்கு போகணுமா, எது வழியா போகணுமா, பி வழியா போகணும். ஃபாலோயிங் த ஷார்டஸ்ட் ரூட்டை யூஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. If his average speed from F to A via B, அதாவது Fல இருந்து A வரைய போறதுக்கு, அதுவும் B வழியா போறதுக்கு நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்குது அப்படின்னா 76.67 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்றது இருக்குது. Then what could be his speed? Then what would be his speed in integer value? அவன் கொடுத்துருக்கிறது நமக்கு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்கான். அவன் நம்மகிட்ட கேட்கறது ஃபைனலா அவனோட ஆவரேஜ் ஸ்பீட் தான் நம்மகிட்ட கொடுத்துருக்கான். அவன் கேட்கறது பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை கேட்கறான். அது இன்டீஜர் வேல்யூல இருக்கணுமா, அது எந்த பாயிண்ட்ல போறதுக்கு, ஃப்ரம் பாயிண்ட் எஃப் டு டிக்கு போறது. சரி, நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த எஃப் டு ஏ போறான். எஃப் டு ஏ போறதுக்கு டி வழியா போகணும். அப்ப என்ன பண்ணுவான், எஃப்ல இருந்து டி ஷார்டஸ்ட் ஃபார்ம்ல போயிட்டு இங்க இருந்து இப்படி ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இப்படி வரணும். கரெக்டா. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இது எஃப் பார்ட்டா இருக்கு, இது டி பார்ட்டா இருக்கு. அந்த டி பார்ட்ல இருந்து இங்க ஒரு ஏ பார்ட் இருக்கு. சரியா. அவன் எஃப்ல இருந்து ஏக்கு தான் வரணும். பட் எஃப் டு ஏ டைரக்ட் ஷார்டஸ்ட் ஃபார்ம், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வரக்கூடாது. எஃப் டு டி போகணும் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் டி டு ஏ வரணும். கரெக்டா. அப்ப ஃபர்ஸ்ட் எஃப் டு டி டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்க்கு எஃப் டு டி என்னவா இருக்கு, எஃப் ஓட பார்ட் இந்த சைடு என்ன 5 ஓகே. இந்த பக்கம் என்ன 6 + 6 12 ஓகே. அப்போ 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் என்னது 144. ஆட் பண்ணி 5 ஸ்கொயர் வேல்யூ 12 ஸ்கொயர்மா, இது 12 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் என்னது 25, 12 ஸ்கொயர் என்னது 144. ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் 169 ஆயிரும். இது வந்து FD தான் ஹோல் ஸ்கொயர். கரெக்டா. அப்போ FD மட்டும் என்ன ஆயிரும் 13 ஆயிரும். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது 13 கிடைக்குது. இப்போ இங்க வரும் டிக்கு இந்த பார்ட் வந்தீங்கன்னா இங்க ஒரு இது 3, இந்த 3 நம்ம இங்க ஆட் பண்ண வைக்கணும். கரெக்டா. இது ஒரு 5, இது ஒரு 3. அப்போ இது இப்படி இருக்கு. இது A, இது B, இந்த இடத்துல இங்க ஒரு 3 பார்ட் இருக்கு, இங்க ஒரு 5 பார்ட் இருக்கு. இந்த இடம் 6 தான், அது மாறவே இல்லை. இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா AD the whole square is equal to 6 square plus 8 square. இது வந்தாலே என்னது 100 வரும். 36 plus 64 100. அப்ப இது மட்டும் என்ன ஆயிரும் 10 மாறிடும். இதோட டிஸ்டன்ஸ் என்ன 10 மாறி. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க F இருந்தது இல்லையா, Fல இருந்து D போனோமா, அப்ப இது 13th டிஸ்டன்ஸா. இந்த D ல இருந்து A வந்தோமா, இது ஒரு 10 டிஸ்டன்ஸா. இப்ப இதுல போறப்போ ஒரு ஸ்பீட்ல போயிருக்கான், இதுல போறப்போ ஒரு ஸ்பீட்ல போயிருக்கான். இது ஒரு ஸ்பீடு, இது ஒரு ஸ்பீட்ல போயிருக்கான். அப்ப இந்த மொத்த ஸ்பீடும், இந்த மொத்தமா இது மொத்தத்துக்கும் ஆகுற ஆவரேஜ் ஸ்பீடு தான் அவன் எனக்கு கொடுத்துட்டான். ஆவரேஜ் ஸ்பீடு தான் என்னன்னு கொடுத்துட்டான் 76.67 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துட்டான். அவன் கேட்கறது பர்டிகுலரா FD இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு என்ன ஸ்பீடுல போலாம், அதை மட்டும் இன்டீஜர் வேல்யூவா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்டீஜர் வேல்யூவா சொல்லணும். நம்ம
நமக்கு நார்மலா ஒரு நம்பர்ஸை கொடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மெத்தட் வேற. இதே டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது வேற. நான் என்ன சொல்லியிருக்கேன், அதே தான். அதாவது எப்படி பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடுக்குரிய ஃபார்முலா. ஆவரேஜ் ஸ்பீட் is equal to total distance divided by total time. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டைம்னா நம்ம டைரக்டா டைம் கொடுத்துருந்தோம்னா டைம் தூக்கி போடலாம். அப்ப டைம் தெரியாதப்போ நம்ம டைம் ஃபார்முலா தான் இங்க அப்ளை பண்ணணும். டைம் வேல்யூ என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். அதான் டைமோட ஃபார்முலா. அப்ப அதெல்லாம் இண்டிவிஜுவலா இங்க போய் அப்ளை பண்ற மாதிரி வரும். புரியுதுங்களா என்ன பண்ண போறோம்ன்றது? சரியா? சரி, இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். என்னென்ன டிஸ்டன்ஸ் தெரியும்? எஃப்ல இருந்து டி போற டிஸ்டன்ஸும் டில இருந்து ஏ போற டிஸ்டன்ஸும் தெரியும். டி டு ஏ. எஃப்ல இருந்து டிக்கு எவ்வளவு போறோம்? 13 கிலோமீட்டர். இங்க கண்டுபிடிச்சோம் இல்லையா? அடுத்து டி டு ஏ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? 10. டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் எடுத்துக்கோம். ஸ்பீடு தெரியுமா? இண்டிவிஜுவலான ஸ்பீடு தெரியுமா? தெரியாது. எஃப்ல இருந்து டி போற ஸ்பீட எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இங்க போற ஸ்பீட இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ ஸ்பீட் இதுன்னு எக்ஸ் எஃப் டு டி போற ஸ்பீட் தெரியாது. டி டு ஒய் போற ஸ்பீடும் நமக்கு தெரியாது. எக்ஸ் அண்ட் ஒய் நான் எடுத்துப்பேன். இதை ஏன் மேம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணாதான் டைம் நமக்கு கிடைக்கும். அப்போ எஃப் டு டி போற டைம் என்ன வரும்? அங்க இருந்து போன டிஸ்டன்ஸ் 13, அதோட ஸ்பீடு எக்ஸ். அதே இது வந்து எடுக்கக்கூடிய டைம் எஃப் டு டில போற டைம். அதே டி டு ஏ போற டைம் என்னவா இருக்கும்? அங்க போற டிஸ்டன்ஸ் 10, அங்க போற ஸ்பீடு ஒய். புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லும் போது போடணும். இப்ப நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது ஆவரேஜ் ஸ்பீடு. அது என்னது? 76.67, which is equal to total distance on 13 plus 10. Total time என்னது? 13 by x. ஏன் இந்த 13 by x போடுறேன்றது புரியுதா? டைம் வேல்யூ எப்படி போடணும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இந்த கான்செப்ட்ல தான் போடணும். ஏன்னா டைம் இண்டிவிஜுவலா நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்ப இது இந்த சைடு கொண்டு வந்தேன்னா 13 by x plus 10 by y equal to இந்த சைடு என்ன ஆயிடும்? 23 by divided by 76.67. இதை நான் அப்ராக்சிமேட்டா 23 by 77 எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 3 by 10 சம்திங் கிடைக்கும். அதாவது இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 0.29 இது 0.2னா இது நம்ம என்ன எழுதலாம்? 0.3 சொல்லி எழுதலாம். இப்ப 0.3 எப்படி எழுதலாம்? 3 by 10 எழுதலாம். கரெக்ட் தானே? 0.3. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 13 by x plus 10 by y. ஓகேவா? which is equal to தான் என்னது? 3 by 10. சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம எதை x and y வச்சிருக்கிறோம்? இந்த பர்டிகுலரா இந்த இடத்துல போன ஸ்பீடு x, இந்த இடத்துல போன y வச்சுக்கோம். கேள்வி கேட்கறது எதுக்கு? f and d க்கு போன ஸ்பீட் என்னன்னா கேட்கறான். அதாவது x என்னன்னா கேட்கறான். புரியுதுங்களா? x என்னன்னா வைக்கிறான். சரியா? அப்போ நமக்கு என்ன வேணும்? அதுலயே ஒரு ப்ரூவ் கொடுத்துருக்கான். இன்டிஜர் வேல்யூ தான் வேணும்னு சொல்லிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்ல இருந்து இப்படியே வச்சு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ ஒய்ன்னு வச்சாதான் உங்களுக்கு எதுவா மாறும்? எக்ஸா மாறும். எக்ஸ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸ சப்ஸ்டியூட் பண்றப்போ அந்த வேல்யூ என்னது? இன்டிஜர்ல இருக்குதா இல்லைன்னா உங்களுக்கு இதா மாறுதா, அதாவது ஃபிராக்ஷன்ல வருதா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்போ இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ய அதாவது ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்க போறேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 13y plus 10x divided by xy is equal to 3 by 10 இருக்கும். இல்லையே இருங்க. அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ என்னவா மாறும்? 13y plus 10x கீழே xy இருக்குமா? உள்ள போக 3xy
divided by 10 வருமா? இது எப்படி பண்றது காட்டிலும் இந்த சிம் இப்படி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா வரும். அதாவது என்ன பண்றோம், 10/y எப்படி வச்சுக்கோங்க, 10/, ஏன்னா அதை காட்டிலும் இது கொஞ்சம் சிம்பிளா முடியும். அப்போ 3/10 minus 13/xன்னு இருக்கும். சரியா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3x minus 13, அதாவது 130 divided by 10x is equal to 10/y இருக்கும். சரியா? அப்போ இந்த பக்கம் என்ன ஆயிரும், y அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா அப்போ 100x இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது இந்த y இப்படி இருக்கட்டும். சரியா? இது y இந்த பக்கம் வந்தா இந்த வேல்யூவை கீழே டினாமினேட்டர்ல எடுக்கும்போது 3x minus 130 வரும். சரியா? இதுதான் ஃபைனலா y. இதை ஏன் மேம் இப்படி வச்சிருக்கீங்க, இவ்வளவு தூரம் நம்ம செய்யணுமா அப்படின்னா, இப்படி வச்சாதான் நமக்கு இன்டீஜர் வேல்யூ வரணும்னு சொல்லி பர்டிகுலரா சொல்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதான்னு செக் பண்ண முடியும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இப்போ இந்த கண்டிப்பா இந்த மூணுல தான் ஏதோ ஒண்ணு எக்ஸோட வேல்யூ, அதாவது இங்க இருந்து போன டிஸ்டன்ஸோட வேல்யூ, இதுதான் எக்ஸ்னு வச்சிருக்கோம், அங்க இருந்து வேல்யூ. சரியா? அப்ப அதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து எதுல கிடைக்கணும், ஒரு இன்டீஜரா தான் கிடைக்கணும், ஒரு ஃபிராக்ஷனா கிடைக்க கூடாது. சரியா? அப்ப x is equal to 17 எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x is equal to 17. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 17 சப்ஸ்டிட்யூட் பண்ணனா இது என்னவா மாறும், 7,000 ஆயிடுமா? கீழே என்ன ஆயிரும், 3 into 7 210 minus 130, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வேல்யூ என்னது, 18 வரும். அப்போ 7,000 divided by 18 வரும். கேன்சல் பண்ணும்போது இது கண்டிப்பா ஃபிராக்ஷன்ல தான் உட்காருமே தவிர ஹோல் வேல்யூவா வராது. அப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போ போத் 1 and 2 வராது, நன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதான் தெரியாது. சரியா? இப்ப அதே இடத்துல x is equal to இங்க 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x is equal to 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிரும், 5,000 divided by இங்க 50 போட்டீங்க அப்படின்னா 3 into 15 என்னது 150, 150 minus 130 20, கேன்சல் பண்ணும்போது என்னது 215 கிடைக்கும். கரெக்டா? அப்போ 250ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ தான். அப்போ இது கரெக்ட், 50ன்றது கரெக்ட். சரியா? அடுத்து 65 x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்க போடுறேன், கொஞ்சம் எனக்கு இடம் இல்ல, இங்க போட்டீங்கன்னா என்ன ஆயிரும், 100 into 65 divided by இங்க 65 into 3 பண்ணும்போது 15, remaining 3 175 175 வேல்யூ 65 தானே, 65 into 3 னா 3 5 15, remaining 18 19 வரும். 195 minus 130 அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல ஒரு 6500, கீழே ஒரு 65, கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், 100ன்னு ஒரு உங்களுக்கு ஹோல் இன்டீஜர் வேல்யூ தான் கிடைக்கும், ஃபிராக்ஷன் கிடையாது. அப்ப இதுவும் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் போத் 2 and 3. நான் என்ன சொல்றேன்றது புரியுதா? அவன் ஒரு பர்டிகுலரா எக்ஸ்ல இருந்து டி வரை டிராவல் பண்ணி வந்தா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், குறிப்பிட்ட ஸ்பீட் எடுத்து எக்ஸ்ன்றது, அப்புறம் அந்த டி இருந்து ஏ வரை டிராவல் பண்ணி போனா அங்க ஒரு ஸ்பீடு ஒய்ன்ற ஸ்பீடு வச்சு டிராவல் பண்ணி போனா, இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் தான் நம்ம கிட்ட கொடுத்துருந்தாங்க 76.67 அப்படின்றது. புரியுதுங்களா? அதை இண்டிவிஜுவலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவன் சொல்றது பர்டிகுலரா இந்த இடத்துக்கு போனா இல்லையா, அந்த ஸ்பீடு ஒரு இன்டீஜரா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி கிடைக்கும்னா அது என்னவா இருந்திருக்கும், அதோட பாசிபிள் என்னவா இருந்திருக்கும். இன்டீஜரா கிடைக்கும்னா இப்போ ரெண்டு இன்டீஜரை ஆட் பண்ணாதான் இன்டீஜர் கிடைக்கும். இப்போ 2 plus 3 ஆட் பண்ணாதானே 5ன்ற இன்டீஜர் கிடைக்கும். அப்போ நம்ம x plus yன்ற இடத்துல x சப்ஸ்டிட்யூட் பண்ண, ஏன்னா xோட க்ளூ தான் இருக்குது, xோட ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இங்க இருக்குது, அதனால தான் x சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி y in terms of y ல ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ y-யோட வேல்யூ எனக்கு இன்டீஜரா கிடைச்சாதான் x and y ஆட் பண்ணும்போது அது எனக்கு இன்டீஜரா மாறும். புரியுதுங்களா? இங்க கொடுத்துருக்க ஆவரேஜ், அப்ப அதை டைமால டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த 2 இன்டீஜர், இப்போ 2 plus 3 5 தான், இது ஆவரேஜ்னு சொல்லும்போது 2 ஆல டிவைட் பண்ணுவோம், அப்ப 2.5, அப்ப ஃபிராக்ஷன் கிடைக்கும், அது வேற கேஸ். எனக்கு வெறும் ஸ்பீடு மட்டும் இன்டீஜர்ல கிடைக்கணும், அதனாலதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல எடுத்து எக்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல கிடைக்கிற வேல்யூஸ் இன்டீஜரா ஃபிராக்ஷனான்னு பார்த்து ஆன்சர்ஸை ஃபைனலைஸ் பண்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க, கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் சம் அதே சம் தான், அங்க போட்ட டயக்ராம் தான், அதே டயக்ராமை பேஸ் பண்ணி அடுத்த சம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் த டைம் டேக்கன் பை, டைமை பத்தி கேட்கறாங்க. டைம்
taken by Rahul to reach A to F following the shortest route யூஸ் பண்ணி அவனோட ஸ்பீடு வந்து கொடுத்துறான். டைம்னால என்னது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போ டிஸ்டன்ஸ் தெரியாது, ஸ்பீட் அவன் என்ன கொடுத்துட்டான் ரூட் ஆஃப் 820 கொடுத்துட்டான். ஷார்டஸ்ட் ரூட்ல தான் போறாங்க A to F. நமக்கு F இங்க இருந்தது, A to F அந்த டயக்ராம் பார்த்துட்டு வருமா? சரி, A to F னா இந்த பக்கம் A ல இருந்து F இங்க வரும் சரியா? அப்ப இது F ஆ இருக்குது, இந்த லைன் இப்படி இருக்குது A. ஓகேவா? ஏக்கு இது வரைக்கும் ஒரு 500 டிஸ்டன்ஸ், அடுத்து ஒரு இந்த 300 டிஸ்டன்ஸ், கரெக்டா? 300 டிஸ்டன்ஸ். எஃப்க்கு இந்த இடத்துல ஒரு 500 டிஸ்டன்ஸ், அது அப்படியே இங்க ஆக்ட் ஆகும். அப்ப இது ஒரு 5 சரியா? அப்ப இது மொத்தமா ஒரு 6. அப்ப இது பாத்தீங்கன்னா 5 5 பிளஸ் 3 இந்த 6 தானே மேல போகும். 5 5 பிளஸ் 10 3 13 ஆயிருமா? அப்போ மொத்தமா இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 6 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் ஆகும். ஓகேவா? 13 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 6 ஸ்கொயர் வேல்யூ என்னது 36, 13 ஸ்கொயர் என்னது 169. ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும் 205 வரும். 205 இது என்னது AF ஸ்கொயர். அப்ப AF மட்டும் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 205 சரியா? ஓகே, டிஸ்டன்ஸ் நமக்கு எதுல தான் கிடைக்குது, ஸ்கொயர் ரூட்ல தான் கிடைக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 205 இது புரிஞ்சதுல? இப்ப ரெண்டுமே தனித்தனியா இருக்குதா, நான் ஒரே ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஓகேவா? இப்ப எழுதணும் அப்படின்னா 820 இதை பார்த்தாலே எப்படி இருக்குது 1 டைம், இது 4 டைமா இருக்கு. அப்போ இப்ப ரூட் ஆஃப் 1/4 இருக்கு. இதுல வந்து ஈஸியா ரூட்டை பிரிச்சோம்னா இது மேல 1 ரூட் ஆஃப் 4, அப்போ வேல்யூ 1/2. இது என்னது ஹவர்னு சொல்லுவோம் கரெக்டா? ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தானே எல்லாமே இருக்குது. அப்போ ஹாஃப் ஹவர் எப்படி சொல்லலாம் 30 மினிட்ஸ். அப்போ மொத்த டைம் என்னது 8. ஓகே, ஒரு பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணது பிளஸ் வேரியபிள் பேஸ் பண்ண சம் பார்ட்னர்ஷிப்ல. என்ன கொடுத்துருக்காங்க? Raj and Prasad enter into a partnership that the ratio of their investment, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குதான் சரியா? அண்ட் இன்வெஸ்டர் தியர் கேபிட்டல் ஃபார் எவ்வளவு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த வேல்யூ பவர் வேல்யூமா, இது வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயரு ஒய் கியூபு அண்ட் 1/z இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா டோட்டல் இதோட அண்ட் அதாவது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இது ஒய் ஸ்கொயர் தான், ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 = 0 and the total profit from the business is மொத்தமா ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 36,000 ரூபாய். then find the share of the Raju from their business அப்படின்றது கேட்கும். இதை பார்த்தோன்னே cannot be determined ஒரு பேரக்கூடாது, ஏன்னா எல்லாமே வேரியபிளா இருக்கு. இது வந்து எப்படி ஆன்சர் எடுக்க முடியும்னா நிறைய பேருக்கு தோணும். ஆப்ஷனே பாருங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வேற வச்சிருக்கான். அப்போ நீங்க யோசிக்கணும் cannot be determined வராம மேபி எக்ஸ்ல கூட ஆன்சர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது சரியா? சரி, கண்டிப்பா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க cannot be determined தான் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்ப 3 பேர் இருக்காங்க. யார் யாரு? PR and பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன பண்றாங்க? அவங்க பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் என்னது 1/x, அப்புறம் இங்க ஒரு 1/y, அப்புறம் z இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. டைம் பீரியட் எவ்வளவு டைம் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கேயும் இங்க ஒய் கியூபுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க டைம் பீரியட். இங்க 1/z இந்த டைம் பீரியடா இருக்கு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைம் தானே ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் தான் நமக்கு ரேஷியோ எடுக்க போறோம். ப்ராஃபிட் ரேஷியோ என்னவா மாறும்? 1/x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இங்க என்ன மாறிடும்? 1/y இன்ட்டு y cube. இங்க z into 1/z. இப்ப z கேன்சல் ஆயிரும். இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா பவர்ல 2 இருக்கும். இங்க z கேன்சல் பண்ணீங்கன்னா பவர்ல 1 இருக்கும். அப்போ ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்னவா மாறிடுது? x y square 1 மாறிடுச்சு. இதுதான் ரேஷியோ சரியா? அவன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? y square minus x minus 1 is equal to 0. அப்போ y square is equal to x plus 1 மாறிடுமா? அப்போ இந்த இடத்துல y square க்கு பதிலா நம்ம x is to x plus 1 is equal to 1 sorry is to 1 சொல்லி போடலாமா? இந்த டோட்டல் ஷேர் தான், இந்த டோட்டல் ரேஷியோட ஷேர் தான் என்னது 36,000 சொல்றான். அப்போ ராஜு எனக்கு சென்டர் பார்ட் தான். இவன் என்ன? அப்போ x plus 1 by இது என்னது ராஜுவோட ஷேர் x plus 1. டோட்டல் ஷேர் என்னது x plus 1 plus 1. அப்போ டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா
2x plus 2 is equal to 36,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கரெக்ட் தானே? 2x plus 2 is equal into இது மொத்த ஷேர், இது ஒரு ஷேர் இங்க பார்க்க போறோம், அதனால இன்டு இதுலதான் இது எவ்வளோன்றதை பார்க்கறோம். சரியா? அப்போ இதுல இந்த x plus 2ல இருந்து இந்த வேல்யூ வெளியில எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? இது x plus 1 அப்படி ஒன்றும் இல்லப்பா, இங்க எழுதுறேன். ராஜோட ஷேர் x plus 1 அவுட் ஆஃப் த டோட்டல் ஷேர். அவுட் ஆஃப் த டோட்டல் ஷேர் என்னது? 2x plus 2. அதுல எத்தனை டோட்டல் ஷேர்ல இருந்து ராஜோட ஷேர் எதுல பார்க்க போறோம்? 36,000ல பார்க்க போறோம். அப்போ x plus 1 இந்த 2xல இருந்து 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா x plus 1 வந்துருமா? இன்டு 36,000 கேன்சல் பண்ணீங்கன்னா இது போயிடும். இங்க கேன்சல் பண்ணும்போது இது என்ன ஆயிடும்? 18,000 மாறிடும். புரியுதுங்களா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் என்ன வரும்? சி வரும். கிளியரா? cannot be determined பார்த்தோன்னே போட்டக்கூடாது, ரொம்ப தப்பு. அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? கொஞ்சம் இது வந்து யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? a shopkeeper marks an item. ஒரு ஐட்டம் வந்து எவ்வளவுக்கு மார்க் பண்றாங்க. அப்ப மார்க் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? மார்க் பிரைஸ் பேசுறாங்க. எவ்வளவு மார்க் பண்றாங்க? 15% above its காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸை காட்டிலும் 15% above மார்க் பண்றாங்க. அது போக he spends 2,000 on its transport. இப்போ பாருங்க, இப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறீங்க. சரியா? அதோட அமௌண்ட் வந்து ஒரு 20Kன்னு வச்சுக்கோங்களேன். 20Kன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டிரான்ஸ்போர்ட் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதப்போ நம்ம அதுக்கு டிரான்ஸ்போர்ட் போடுவோம் இல்லையா? ஒரு 2,000 டிரான்ஸ்போர்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தமா 22,000 அதோட காஸ்டா தான் ஆகும். நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்டா மாறும். இப்ப இதை நான் திரும்ப சேல்ஸ் பண்ணும்போது இந்த 22, அதாவது வெறும் 20க்கு மட்டும் நான் ப்ராஃபிட் வைக்க மாட்டேன். நான் மொத்தமா அதுக்கு என்னெல்லாம் பண்ணினோம் அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் ப்ராஃபிட் வைப்பேன். இது நான் பேசிக்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நான் இப்ப சொல்றேன். புரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இங்க எக்ஸஸா 2,000 வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு பண்ணோம். கரெக்டா? இந்த 2,000 என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூடிங் காஸ்ட் கூட தான் நம்ம போடணும். காஸ்ட் பிரைஸ் கூட தான் போடணும். சரியா? he spends 2,000 on a transportation in addition to the purchase cost. அதாவது என்னது? நான் வாங்கின காஸ்டோட 2,000 ரூபாயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றான்? டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றான். அது எவ்வளவு பர்சன்டேஜ்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு பர்சன்டேஜ் நான் இங்க டிஸ்கவுண்ட் அலோவ் பண்றேன். அப்படி அலோவ் பண்ணிட்டு நான் சேல்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் இந்த ப்ராஃபிட் ஏர்ன்ட் இஸ், அதுல கிடைக்கிற ப்ராஃபிட் என்னவா கிடைக்குது அப்படின்னா 580 கிடைக்குது. which are the following values can fill the blank. அப்படி கிடைக்கும் போது இந்த blank fill ஆகுற ஆப்ஷன்ஸ் என்னதுன்னு கேக்குறான். எக்ஸஸா ஒரு க்ளூ நமக்கு வச்சிருக்கான். என்ன கொடுத்திருக்கான்? ஆல்சோ if the profit were calculated only on the purchase price. இப்போ நம்ம ஜெனரலா ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம என்னெல்லாம் காஸ்ட் பிரைஸ்க்கு எடுத்தோமோ அதுல எல்லாத்துலயும் தான் நம்ம ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். கரெக்டா? இப்போ என்ன சொல்றோம்? பர்ச்சேஸ் பிரைஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது பர்ச்சேஸ் பிரைஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸா பண்ணா இந்த 2,000 கொண்டு வரக்கூடாது. வெறும் நம்ம அந்த பி மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பிரைஸ் எவ்வளவு பண்ணமோ, பர்ச்சேசிங்க்கு எவ்வளவு பண்ணமோ அந்த பர்ச்சேசிங் பிரைஸ்ல மட்டும் நீங்க ப்ராஃபிட் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல என்ன செல்லிங் பிரைஸ் ஆட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 129/4% ப்ராஃபிட் கிடைக்குது. சொல்றது புரியுதா? ஒரு புரிஞ்சிருக்கும். சம்ஸை பாக்குறப்ப இன்னும் கிளியரா புரியும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு போடுறோம். இப்ப இந்த சம்ம எல்லாரும் ஆப்ஷன் வச்சு போலாம்னு நினைப்போம். ஆப்ஷன் வச்சு போனோம்னா ரொம்பவே டைம் எடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆப்ஷன் வச்சு 2 மெத்தட்ல போலாம்ப்பா. சில சம்ஸ் எல்லாம் இந்த ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி கொடுக்குற சம்ஸ் எல்லாம் மோஸ்டா ஆப்ஷன் வச்சு தான் போவாங்க. அது எப்போ அப்படின்னா சம் ஈஸியா இருந்தா, 2 லைன்ல சம் இருக்கு, ஒரு 3 லைன்ல சம் இருக்கு, கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணா டக்குன்னு ஆன்சர்ஸ் போட்டு எடுத்துடலாம். பட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ண காஸ்ட் பிரைஸே நமக்கு தெரியாது. அதாவது பர்ச்சேஸ் பிரைஸ், அதுவும் காஸ்ட் பிரைஸ் ஒண்ணுதான், அந்த பிரைஸே தெரியாது. அதுல இருந்து சம் அமௌண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், ஸோ அதை இன்க்ளூட் பண்ணணும். அதுல இருந்து 15% காஸ்ட் பிரைஸ் மார்க் பிரைஸா மாத்தணும். அந்த மார்க் பிரைஸ்ல தான் இந்த பர்சன்டேஜை நான் டிஸ்கவுண்ட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? அந்த ப்ராஃபிட்டும் இன்னொரு சினாரியோல ஒரு ப்ராஃபிட் இருக்கு. அந்த ப்ராஃபிட்டை நான் ஈக்குவேட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் பண்ணும்போது ஏமா கொஞ்ச நேரம் அமைதிங்க உண்டவா? இப்பெல்லாம் பண்ணும்போது நம்ம டைரக்டா இதுல பண்றதுக்கு பதிலா நம்ம இங்க ஒரு வேல்யூவை நம்ம எக்ஸ்னோ இசட்டோ நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூவை அசியூம் பண்ணி பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த வேல்யூ அசியூம் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சரி, நான் என்ன பண்றேன்? இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னே தெரியாது. இப்போ என்ன பண்ணிருக்கான்? ஷாப் கீப்பர் மார்க் 50% above இட்ஸ் காஸ்ட் பிரைஸ். ஏதோ ஒரு ஐட்டமோட
காஸ்ட் பிரைஸ்ல தான் எவ்வளவு பண்றோம் அந்த காஸ்ட் பிரைஸா நம்ம பர்ச்சேஸ் பிரைஸ் கூட சொல்லலாம் அது தப்பே கிடையாது ஏன்னா நம்ம வாங்கும்போது தானே அந்த பர்ச்சேஸ் பிரைஸை நான் பீனே வச்சுக்கிறேன் சரியா ஓகே இப்போ இந்த பர்ச்சேஸ் பிரைஸ் பி அப்படியே இருக்கட்டும் இது கூட தான் 2000 என்ன பண்றான் இது பண்ணிருக்கான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கான் அப்போ மொத்தத்துக்கும் இதுதான் பி பிளஸ் 2000 அப்படின்றத என்னோட காஸ்ட் பிரைஸ் சரியா இப்போ மார்க் பிரைஸ் என்ன சொல்றான் இதுல இருந்து 15% அபோவ் மார்க்அப் பண்றான் அப்போ 115/100 ஆஃப் வேல்யூ என்னது பி பிளஸ் 2000 இதுதான் அதோட மார்க் பிரைஸா இருக்கும் சரியா இந்த மார்க் பிரைஸ்ல இருந்து அவன் என்ன பண்றான் எவ்வளவோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அது என்னன்றதே நமக்கு தெரியாது இதெல்லாம் நம்ம எக்ஸோ இல்ல ஒய்னோ நான் எடுத்துக்க போறேன் சரியா டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்தான்னு தெரியாது அந்த ஃபில் தான் இங்க வந்து ஃபில் ஆக போகுது ஓகேவா அந்த ஃபில் தான் என்ன பண்ண போகுது இங்க இருந்து ஃபில் ஆக போகுது ஓகேவா அப்ப அந்த டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரியாது அதை நான் ஒய்னு வைக்கிறேன் டிஸ்கவுண்ட் பண்ணா என்ன பண்ணுவோம் மார்க் பிரைஸ்ல தானே மார்க்அப்ல தானே டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி வெளியில வந்துட்டாலே அது நமக்கு என்னவா கிடைக்கும் செல்லிங் பிரைஸா கிடைக்குமா அப்ப அந்த செல்லிங் பிரைஸ் எப்படி இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் போக அதாவது 100ல குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் போக அந்த மார்க் பிரைஸ்ல தான் அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுவோம் 115/100 இன்டூ பி பிளஸ் 2000 இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இந்த செல்லிங் பிரைஸ் ஆக்சுவலா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ப்ராஃபிட் வருது இந்த செல்லிங் பண்றதுனால இந்த ப்ராஃபிட் எதுல கிடைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அதாவது பி பிளஸ் 2000 என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அதோட சேர்த்துதான் இந்த ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் 580 அப்படின்றது ப்ராஃபிட்டா கிடைக்குது அப்போ இதுவும் செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவல் தானே இன்க்ளூடிங் நான் ஜெனரலா தெரியும்லப்பா உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் கரெக்ட் தானே அப்ப அதை தான் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன் அப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா பி பிளஸ் 258.0 இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இது அப்படியே தான் இருக்கு இதை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு வேரியபிள் அப்படியே இருக்காங்க இது அப்படியே இருக்கட்டும் அப்ப என்ன ஆயிரும் 100 minus y by 100 into 115/100 into p plus 2000 அப்படின்னு சொல்லி இருக்கு சரியா இன்னொரு சினாரியோ நம்ம கிட்ட கொடுத்துருக்கான் அது என்ன சினாரியோ கொடுத்துருக்கான் இப்போ ஒருவேளை ப்ராஃபிட்ட வந்து ஒன்லி பர்ச்சேஸ் பிரைஸ்ல மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பிரைஸ்னா என்னது நமக்கு வெறும் பி கரெக்டா அதுல ப்ராஃபிட்னு சொல்லிருக்கான் இது ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் இந்த பர்ச்சேஸ் பிரைஸோட சேல் வர்றதானே செல்லிங் பிரைஸா மாறும் கரெக்ட் தானே இது ப்ராஃபிட்மா 129/4ன்றது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது அதோட 100 ஆட் பண்ணி தானே சொல்லுவோம் அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் இந்த வெறும் பர்ச்சேஸ் பிரைஸ்ல மட்டும் பார்க்கக்கூடிய செல்லிங் பிரைஸ் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் by 4 கரெக்டா பர்சன்டேஜ் ஓகேவா which is equal to இதுவும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த வேல்யூக்கு ஈக்குவலா தானே இருக்கும் இதுவும் செல்லிங் பிரைஸ் தான் நம்ம சொல்றோம் அப்ப இதுல இருந்து ஈக்குவல் டு இது என்னதான் சொல்றோம் செல்லிங் பிரைஸ்னு சொல்றோம் அப்ப ரெண்டே மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள வேல்யூ என்ன ஆயிரும் கிராஸ் மல்டிப்ளை பண்றப்போ 529/4 400 எடுத்துக்கலாமா 400 p is equal to என்னது செல்லிங் பிரைஸ் இப்போ இதுவும் செல்லிங் பிரைஸ் தான் இதுவும் செல்லிங் பிரைஸ் தான் புரியுதுங்களா என்னன்றது புரியுதுங்களா ரெண்டுமே என்னது செல்லிங் பிரைஸ் தான் அப்ப ரெண்டு செல்லிங் பிரைஸ்க்கும் நம்ம இந்த வேல்யூவை ஈக்குவேட் பண்ணலாம்ல இந்த வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணலாம்ல இந்த கண்டிஷன் எதுக்கு இந்த க்ளூவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்போ டைரக்டா நம்ம p plus 2580 which is equal to இந்த பக்கம் என்ன பண்ணலாம் 529/400 into p சொல்லி போலாம் 400 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 400p இங்க 400 அப்படியே இருக்கட்டும் 400 into 2580 is equal to 529p ஓகேவா சரி அப்போ இந்த சைடு 400p யும் 529p க்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 129p is equal to 400 into 2580 இது கேன்சல் பண்ணீங்க இது 1 பார்ட் இது 2 பார்ட் அப்படியே இருக்கு அப்ப கேன்சல் பண்ணும்போது பர்ச்சேசிங் வேல்யூ என்னவா மாறிடுச்சு 8000 மாறிடுச்சு புரியுதுங்களா p 8000 நம்ம இதை கண்டுபிடிக்க கூடாது இந்த y என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா ஓகே இப்போ இந்த பர்ச்சேசிங் வேல்யூ இங்க தான் 8000 போட்டுருக்கோம் y எங்க இருக்குது இங்க இருக்கு இந்த சினாரியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும் y யோட வேல்யூ கிடைக்கும் கரெக்டா எங்க போலாம் நிமிஷம்
இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா பியோட வேல்யூ 8000. அப்போ 8000 ப்ளஸ் இங்கே 8000 சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 8 இங்கே போடலாம்ல இந்த வேல்யூவை. இந்த மொத்தமாக இங்கே போட்டிங்கன்னா 8 + 2580னா 1000. உங்களுக்கு ரெண்டே ஆட் பண்ணும்போது என்ன ஆயிரும் 1518 மாறிடும். ஈக்குவல் டு இது என்ன ஆயிரும் 100 - y. அது அப்படியே தான் இருக்கும். அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 100 - y டிவைடட் பை 100 இன்டூ இங்கே என்ன ஆயிரும் 115%. 115/100 இன்டூ இந்த இடத்துல அது p + 2000 அப்படின்னா மொத்தமா 8000 10,000 மாறிடும். சரியா? இந்த 10,000ல 4 ஜீரோக்காக இந்த 4 ஜீரோ கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? இந்த 115 உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா 10580 ஈக்குவல் டு இங்க உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன ஆயிரும் 11500 மைனஸ் 115y அப்படின்னு வரும். அப்போ 115y இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன ஆயிரும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 920. ஓகே இது ரெண்டே கேன்சல் பண்ணீங்கன்னா 8ல உட்காரும். ஆமா அப்போ இது 8. அப்போ y வேல்யூ என்ன ஆயிடுச்சு 8ன்னு மாறிடுச்சு. புரியுதா? அப்போ ஒய்க்கு பதிலாக 8, அதாவது 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தாதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். கிளியரா புரியுதா? இது ஒன் டைம் கரெக்டா பின்னாடி எனக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாவே புரியும். அடுத்த லாஸ்ட் சம், ஈஸியான சம் தான். டைம் அண்ட் ஒர்க், அதாவது டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் பேஸ் பண்ணது. சரி பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? taps A and B can fill the tank individually. Can fill the tank அப்படின்னா இது என்ன அர்த்தம்? எஃபிஷியன்ஸை பேசுறாங்க. தனித்தனியா வேலை பார்த்தா அப்படின்னு அர்த்தம். தனித்தனியா வேலை பார்த்தா எவ்வளவு டைம் இருப்பாங்க அப்படின்னா 5 hours and 10 hours இண்டிவிஜுவலா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் இந்த கேன் ஃபில்லர் டேங்க் வரப்போ டைமாவும் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். சில சமயம் அந்த சினாரியோ பொறுத்து எஃபிஷியன்சியாவும் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? டியூ டு த ஃபால்ட், ஏதோ ஒரு தப்பு நடக்கிறதுனால அவங்களோட எஃபிஷியன்சி அப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தியர் எஃபிஷியன்சின்னு சொல்றாங்களா? அப்ப இந்த இடத்துல இதை நம்ம எஃபிஷியன்சியா தான் கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணி ஆகும். இந்த எஃபிஷியன்சிஸ் என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. எப்படி குறையுது அப்படின்னா 5/6 ஆகவும் 2/3 ஆகவும் ஒரிஜினல் ரேட்ல இருந்து குறைஞ்சிருச்சு. ஓகே, தேர் இஸ் ஆல்சோ எ லீக். இது போக எக்ஸ்ட்ராவா அந்த டேங்க்ல ஒரு லீக் வேற இருக்குது. அந்த லீக் என்ன பண்ணுதுன்னா தனியா அது மட்டும் கேன் எம்டி சொல்றாங்க, அது மட்டும் வேலை பார்த்து அந்த டேங்க தனியா லீக் மட்டும் அந்த டேங்க்ல இருந்தது அப்படின்னா அது 30 மணி நேரத்துல அந்த டேங்கை காலி பண்ணி விட்டுருது. ஓகேவா? with both taps are running at a reduced efficiency. அந்த லீக்கை நம்ம இன்னும் பண்ண முடியாது, லீக் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? அது போக இப்ப 2 டேப்பை ஓபன் பண்ணி அதோட குறைஞ்ச எஃபிஷியன்சியை ஓபன் பண்ணி விட்டேன், அதே நேரத்துல லீக்கும் ஆக்டிவேட்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது how long it will be taken to fill the tank? எவ்வளவு நேரம் அந்த டேங்க் வந்து எவ்வளவு நேரத்துல அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு அதுக்கு முன்னாடி ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்? எஃபிஷியன்சி இன்டூ டைம். இதுதான் தெரியும். கரெக்டா? இந்த எஃபிஷியன்சிக்கும் இந்த டைமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே எஃபிஷியன்சி எப்பவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1/டைமுக்கு. அதாவது ரெண்டுமே எதிர்புதிரமா தான் இருப்பாங்க, ஈக்குவலா இருக்க, ஒரே இதா இருக்க மாட்டாங்க. இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்க மாட்டாங்க, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா தான் இருப்பாங்க. இப்போ டேப் ஏ எடுத்துக்கிறேன். டேப் ஏயோட எஃபிஷியன்சி நமக்கு என்ன சொல்லியிருக்கான்? 5 ஹவர்ஸ்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. 5 ஹவர்ஸ்ல. சரியா? ஓகேவா? பெர் யூனிட்டுக்கு 5 ஹவர்ஸ்ல அந்த வேலையை முடிச்சிருவாப்ல. சரியா? இப்போ அவன் என்ன பண்றான்? அவனோட எஃபிஷியன்சி என்ன ஆகுது அப்படின்னா குறையுதுன்னு சொல்றான். இப்போ ரெடியூஸ் ஆகுது, அவனோட எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றான். சரியா? 5 ஹவர்ஸ் எடுத்து அந்த ஒரு எஃபிஷியன்டா வேலை பார்க்கும்போது 5 ஹவர்ஸ். இப்போ இந்த எஃபிஷியன்சியை நான் டைமாவும் கன்சிடர் பண்ணலாம், எஃபிஷியன்டாவும் கன்சிடர். ஏன் மேம் இப்படி செய்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஃபிஷியன்சி மட்டும் தான் நம்ம கிட்ட பேசியிருக்கான். பர்டிகுலரா டைம் வந்து கொடுத்துருக்கான். இந்த டைம் வந்து எஃபிஷியன்சியாவும் ஆக்ட் ஆக முடியும் கொடுத்துருக்க சினாரியோ பொறுத்து. சில இதுல அப்படிதான் வரும். இது நீங்க டைம் அண்ட் ஒர்க் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு இவங்களோட எஃபிஷியன்சி. சரியா? எப்படி ரெடியூஸ் ஆகுது? இந்த 5 ஹவர்ஸ்ல இருந்து எவ்வளவு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அவங்களது 5/6 ரெடியூஸ் ஆகுது. சரியா? 5/6 ரெடியூஸ் ஆகுது. இது எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ இதே இதுல டைம்னு சொல்லி நான் பார்த்தேன்னா டைம் வேல்யூ என்னது? இது மாறாது, இந்த டைமாவே எடுத்துக்கலாம். இங்க கொடுத்துருக்க டைமா தானே கொடுத்துருக்கான். fill the tank in individually, can fill the tank in இந்த டைம்ல. அப்போ இதை நீங்க எஃபிஷியன்சின்னு வைக்காதீங்க, இப்போதைக்கு வைக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. சரியா? அப்போ இப்போ டைம்னே வச்சுக்கோங்க. டைம் வேல்யூ 5 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு வேலையை பார்க்க 5 ஹவர்ஸ். சரியா? அந்த 5 ஹவர்ஸை அவனோட எஃபிஷியன்சி குறைக்குது. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஆக்சுவலா ஒரு எஃபிஷியன்சி வச்சிருக்காங்க
அந்த எஃபிஷியன்சில இருந்து 5/6 குறையுது. அப்போ இதை டைமா மாத்தினேன்னா இது எஃபிஷியன்சி, இதை டைமா மாத்தினா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா, அப்போ 6/5 மாத்திக்கலாமா? அப்போ 6/5 எடுத்து இந்த டைம்ல வேலை பார்க்கறான். கேன்சல் பண்ணீங்கன்னா இப்போ என்ன ஆயிரும்? எஃபிஷியன்சி குறையினால அவனோட டைம் அதிகமாயிரும்ல, வேலை பார்க்குற டைம் வந்து அதிகமாயிரும். 6 hours ஆயிடுச்சு. இதே மாதிரி டேப் பி எடுத்துக்கோங்க. டேப் பி வந்து அவனோட டைம் எவ்வளவு ஆகும்னு சொல்லியிருக்கான்? 10 hours ஆகும்னு சொல்லியிருக்கான். அப்ப அவனோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவா ரெடியூஸ் ஆகுனா 2/3 ரெடியூஸ் ஆகும். அதுக்கு ஈக்குவலா டைம் எவ்வளவு ரெடியூஸ் ஆகும்? தலைகீழா மாறும். 3/2 ரெடியூஸ் ஆகும். அப்ப புது டைம் இதுல அப்ளை பண்ணீங்கன்னா நியூ டைம் என்னவா மாறிடும்? 3/2 into 10 கேன்சல் பண்ணீங்கன்னா 15 மணி நேரம் ஆயிடும். அவனோட எஃபிஷியன்சி குறையறதுனால வேலை பார்க்குற நேரம் அதிகமாகும். சரியா? அப்ப ரெண்டு பேருக்குமே புது டைமா பார்த்தாச்சு. இப்போ லீக்கேஜ் மட்டும் வேலை பார்த்தா, லீக் வந்து என்ன பண்ணும்? நெகட்டிவ் ஒர்க்கை பண்ணும். லீக் வந்து நெகட்டிவ் ஒர்க்கை பண்ணும். லீக் மட்டும் வேலை பார்த்தா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க? 30 hours வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ நமக்கு புதுசா டேப் ஏயோடதும் டேப் ஏயோடது, பியோடது, லீக்கோடது டைம் கிடைச்சிருச்சு. இது என்னது? 6 hours, இது 15 hours, இது 13 hours. அப்போ மொத்தமா ஒர்க்கை 13 கன்சிடர் பண்ணீங்கன்னா இது 5 வரும், இது 3 வரும், இது 1 வரும். இது நெகட்டிவ் ஒர்க். கரெக்டா? இப்ப இவன் என்ன சொல்றான்? மூணையுமே அட் டைம் வேலை பார்க்க விடுங்க. அப்போ எவ்வளவு நேரம் ஆகும் இந்த ஒர்க் முடிய? அப்போ டோட்டல் ஒர்க் 30, மூணுமே அட் டைம்ல ஒர்க் ஆகுது. டேப் ஏ, டேப் பி, லீக். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? இது 2 ஆயிடும். 7 - 1 6 ஆயிடும். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 5 hours. புரியுதுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியரா? ஓகே, புரிஞ்சுதான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சம்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் ரெக்கார்ட் ஆகுமா, நாளைல இருந்து மேக்ஸிமம் லைவ் வந்துருவோம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா ஆஃப்லைன்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அதை ரிப்ளை பண்றேன். சரியா? இல்ல நெக்ஸ்ட் டே உங்களுக்கு லைவ் வரப்போ கூட இந்த டேட்ல என்ன சம்மோ அந்த சம்ம மட்டும் சொல்லுங்க, நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே, உங்க பொங்கல் ஆஃபர் வந்து வேணாவே முடிச்சிடுவோம். தேவைப்பட்டது அப்படின்னா ராயல் பாஸ் வாங்குறவங்க 767 ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும்போதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப சீக்கிரமாவே ஆஃபர் முடிஞ்சிடும். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரியா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. Thank you.